சொல்ற? என் குடும்பத்தையே அழிச்ச அந்த அகல்யாவை பழி வாங்க போறேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் அண்ணன் கௌதம் தான். அவர் ஏமா சாகத்துக்கு காரணமா இருந்தவள நான் பழி வாங்கியே தீரணும். இதான் நடந்தது. அகல்யாவையும் சிவாவையும் பழி வாங்கறதுக்காக கோபு பாபுன்னு 2 பேரை அனுப்பி ஹைதராபாத்ல இருந்து கதிர் இங்க கூட்டிட்டு வந்தேன். டாக்டரோட உதவியால அவரை குமரனா மாத்தினேன். அவர் குமரன் தான் நிரூபிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் ப்ரிப்பேர் பண்ணேன். ரேஷன் கார்டு, கல்யாண சிடி, பேங்க் பாஸ்புக், இப்படி நான் கொடுத்த எல்லா ஆதாரங்களுமே போலியானதுதான். சிவாவோட ஆபீஸ்ல கேசட் மாத்தி வச்சது, அகல்யாவோட மாமாவுக்கு வேலை போக வச்சது, காயத்ரிக்கு ஆக்சிடென்ட் பண்ணது, கதிர் போன கார்ல பாம் வச்சது, போலீஸ் கஸ்டடியில ரகசிய விசாரணையில் இருந்த என் கையால் ரங்கனை கொலை பண்ணது எல்லாமே நான் தான். அது மட்டும் இல்லாம நான் வச்ச பாம்ல இருந்து கதிர் தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே வேற ஒரு டெட் பாடிய சம்பவம் நடந்த இடத்துல போட்டு குமரன் தான் கொலை செய்யப்பட்டாருன்னு அந்த பழிய அகல்யா மேல போட்டேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு பணம் கொடுத்து குமரனோட பிளட் குரூப்பும் அந்த டெட் பாடியோட பிளட் குரூப்பும் ஒண்ணுதான்னு சொல்ல வச்சேன். நான் பண்ண இந்த தப்புக்கெல்லாம் எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா இவனோட மட்டும் என்ன வாழ சொல்லாதீங்க. இவனோட வாழ சொல்லாதீங்க. வாழ சொல்லாதீங்க. இந்தாம்மா குடி. சண்பகவல்லி கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் நானும் அகல்யாவும் திட்டம் போட்டு ராஜதுரை என்பவரை நடிக்க சொன்னோம். எஸ் யுவர் ஆனர். செண்பகவல்லியோட டைரி ஒன்று எங்களுக்கு கிடைச்சது. அதுல அவங்க காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தங்கிட்ட ஏமாந்து கர்ப்பமான விஷயத்த மட்டும் எழுதியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த டைரி எதுக்குமே யூஸ் இல்லைன்னு அப்போ ஒரு வாரமா தூக்கி போட்டுட்டேன். ஆனா திடீர்னு இப்படி ஒரு ஐடியா வந்ததும் என் வக்கீல வர சொல்லி நான் பேசினேன். அவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் சுக்கரனை ராஜதுரையா நடிக்க வைக்கிறேன்னாரு. ஆனா மிஸ்டர் சுக்கரன் நாங்க போட்ட நாடகத்தையும் தாண்டி அவர் பொண்ணையே நடிக்க வச்சு செண்பகவல்லிய டென்ஷன் பண்ணி அவ வாயாலே உண்மையை சொல்ல வச்சிட்டார் யுவர் ஆனர்.
செண்பகவல்லி மாதிரியே போலி ஆவணங்களை நாங்களும் தயார் பண்ணோம். இது ஒரு மாதிரி முள்ளால எடுக்கிற டெக்னிக். அதனாலதான் குமரன் வேற கதிர் வேறன்னு நான் பொய் சொன்னேன். இதுல தவறு இருந்தா அதுக்கான தண்டனை என்னவோ அதை எனக்கு வழங்கும்படி நான் கேட்டுக்கிறேன். நடந்து முடிந்துள்ளது உண்மையிலேயே ஒரு விசித்திரமான வழக்குதான். கல்லூரியில் கௌதமின் காதலை புறக்கணித்த ஒரு சாதாரண விஷயம் அகல்யாவின் வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டுள்ளதை பார்க்கும் பொழுது அகல்யாவின் மேல் இந்த நீதிமன்றத்திற்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் செண்பகவல்லியிடம் உண்மையை வாங்குவதற்காக ராஜதுரை என்ற கேரக்டரை நடிக்க வைத்ததை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. இது மோசமான முன்னுதாரணமாக ஆகிவிடக் கூடாது என்ற கவலையில் ராஜதுரைக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. இதை கட்ட தவறினால் 1 வார காலம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் அகல்யா மீது கொண்ட பகை காரணமாக அவரை பழிவாங்கும் எண்ணத்துடன் கொலை வரை போயிருக்கும் செண்பகவல்லிக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. செண்பகவல்லியின் செயலுக்கு துணை போன அவரது சித்தப்பாவிற்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை அளிக்கும் இந்த நீதிமன்றம் அகல்யாவின் வழக்கை ரத்து செய்து அவரை விடுதலை செய்கிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கான அபராத தொகையை நானே கட்டிடுறேன். நோ 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 நோ, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சது தான் எனக்கு ரொம்ப திருப்தியே. இல்லையா, தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுமா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா. அதனால தான் நாம ஜெயிச்சோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். மோஸ்ட் வெல்கம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். போலாம். சரி போலாமா? குட்டி வா போலாம். வாமா, உள்ள வா. வடக்கத்து. டேய் மனோ. அப்பா, பாட்டி அகல்யா ஆண்டி வந்துட்டாங்க. எப்படி இருக்க மனோ? நல்லா இருக்க. வா. அகல்யா, உள்ள வாமா. அங்கேயே நில்லுங்க. வழிய விடுங்க. எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்து எங்க அண்ணி மீண்டு வந்திருக்காங்க. அவங்க திருஷ்டி எடுக்கணும் யாருக்கா தோணுச்சா? சேச்சே, இந்த வீட்ல என்ன தவிர வேற யாருக்கும் பொறுப்பே இல்ல. சரி சரி, போய் எடு. அண்ணி, அண்ணன் கூட சேர்ந்து நில்லுங்க. அமுதா, முதல்ல கற்பூரத்தை ஏத்துங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணிய பார்த்த சந்தோஷத்துல நான் தீப்பெட்டி எடுக்காம வந்துட்டேன். ஏ சிவா, உன்கிட்ட தான் தீப்பெட்டி இருக்குமே, குடுறா. என்ன
அம்மா இருக்காங்கன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, குடு. இல்ல நான் வச்சிருந்தேன், என்கிட்ட இருந்து உன் புருஷன் தான் வாங்கிட்டாரு. ஏன் மதா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு உன் பொறுப்பா போயிடுச்சுல. மாப்பிள்ளை சொல்றதுல தப்பே இல்லை. தீப்பெட்டி என்கிட்ட தான் இருக்கு. அகல்யாவுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக காலையில கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அப்ப வாங்கினது. அண்ணி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. எல்லாரும் இனிமே சந்தோஷமா தான் இருக்கணும். சோகம் துக்கம் இனிமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நானே அந்த சந்தோஷத்தை ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்கிறேன். எடுத்துங்க. நீங்க நீ சாப்பிடு. அம்மா கொடுங்க, அப்படியே எல்லாருக்கும் கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க. நீங்க எடுத்துங்க. எடுத்துக்கிட்டா டேய், போ. ஏய் பசங்க வாங்க. எடுத்துக்கா. ம். எடுத்துக்கிட்டான், அந்த பக்கம் கொடுங்க. எடுத்துக்கமா. சாப்பிடுமா, சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். இந்தம்மா. அக்கா, நடக்கறியா? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு மாசம் நல்லா இருந்து டாக்டர் சொல்லியிருக்காருமா. ஓ, இந்தாம்மா. சாரிக்கா, எல்லாம் என்னாலதான். செண்பகவல்லி என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு ஒன்னு இப்படி பண்ணிட்டேன். விடுமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் எனக்கு சரியாயிடுச்சுல, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லக்கா, எல்லாம் என்னாலதான். மாமாக்கு வேலை போச்சு, சிவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது எல்லாம். அகல்யா, நடந்தது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? இனிமே நடக்க போற நல்ல விஷயத்தை பத்தி பேசுமா. அத்தை, இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதுதான். ஓகேவா? அம்மா, வயித்துக்குள்ள தம்பி பாப்பா இருக்குன்னா மனோ நம்ப மாட்டேங்கிறாம்மா. நீ சொல்லுமா, வயித்துக்குள்ள தம்பி பாப்பா இருக்குல்லம்மா? மாமா, சிவா, என்ன கல்யா? என்ன? இன்னும் 10 மாசத்துல மானசாக்கு ஒரு குட்டி பாப்பா கொடுக்கணும். உங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, ரம்யாக்கு வெக்கத பாருங்க. ஏய், அது சரி, நீயே வைக்க போற சிவா. ஓ கல்யா. என்னது கைத்ரி, என்ன இவங்க வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க? இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. பேசாம நாமளே மானசாவுக்கு ஒரு நல்ல தம்பி பாப்பா பெற்று கொடுத்துருவோமா? வெக்கம் கெட்ட மனுஷா. இதுல என்ன வெக்கம் இருக்கு? என்னது ஆளாளுக்கு இப்படி வெக்கப்பட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வெக்கப்படுறனால என்ன? போதும், போதும். சிரிச்சுட்டே இருக்காதீங்க. சீக்கிரம் யாராவது போய் தம்பி பாப்பா எடுத்துருவாங்க. நாங்க விளையாடணும். மனசாவை பாத்தியா? பார்க்கல. எங்க போயிருப்பா? சாந்தி, மனசாவை பாத்தியா? கேண்டீன்ல இருக்கா? ஓ, கேண்டீன்ல இருக்காளா?
மனசா வா சூர்யா. ம். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? 6 மணிக்கு ட்ரெயின். இப்ப மணி 4:30 ஆச்சு. கிளம்பாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. காலமும் நேரமும் எவ்வளவு ஸ்பீடா ஓடுதுல்ல. மனசா என்ன மனசா? ஆமா சூர்யா, இப்பதான் இந்த காலேஜ்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 3 வருஷம் முடிஞ்சதை என்னால நம்பவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காலேஜ், கிளாஸ் ரூம், இங்க இருக்கிற மரங்கள், கேண்டீன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அந்நியமாயிடும்ல. ஹேய், என்னாச்சு உனக்கு? நீ சொல்ற எல்லா விஷயங்களும் அந்நியமா இருக்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அந்நியமாகும்? நீயும் நானும் காலேஜை விட்டு போனாலும் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஜாப் ட்ரை பண்ணணும். வர ப்ராஜெக்ட் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும்னு நாம எடுத்துக்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் அதுக்குள்ள மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு சூர்யா, எல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்கு நான் பொண்ணு பார்க்கணும், எனக்கு நீ மாப்பிள்ளை பார்க்கணும், கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போடயே இருக்கணும், அப்படி பேசினது எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா ஆனா பிராக்டிக்கலா இதெல்லாம் சாத்தியமாகுமா? கண்டிப்பா சாத்தியமாகும். நட்புக்கு இலக்கணமே நாம தான். இனி வர எல்லாருமே நம்மள தான் எக்ஸாம்பிளா காட்டுவாங்க. தேங்க்ஸ் சூர்யா. இந்த உறுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன். நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நம்ம தான் எடுத்துக்காட்டுன்னு எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்.